ஆண்டாள் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். நமஸ்காரம். இன்றைக்கு முதல் திருமொழியில கடைசி பாசுரம் 10வது பாசுரம் பலஸ்ருதியை சொல்றா. கரும்புவில் மலர்கணை காமவேளை கழலினை பணிந்து, கரும்புவில்லும் பூங்கணையும் உடையவனான மன்மதனினுடைய கழலினை பணிந்து அப்படிங்கிறார். மரியாதையின் நிமித்தம் காமதேவனை பூஜை பண்ணினாலும் ஹிருதயத்துல இவளுக்கு கண்ணன் தான் உத்தேசம். அவன்தானே ஹிருதயேசன். ஹிருதயம் முழுக்க இவளுக்கு கண்ணனே வியாபிச்சு இருக்கான். இந்த முதல் திருமொழி முழுக்க முதல் 4 வரிகள்ல நோன்பு குறிச்சு காமதேவனை பாடினாலும் அடுத்த 4 வரிகள்ல கண்ணபிரானியே தான் பாடியிருக்கா. உத்தமமான கற்புடைய நங்கை இவள். தன்னை யாருக்கும் தரமாட்டான். இவளே சொல்லி இருக்காளே, நாராயணனே நமக்கே அப்படிங்கிறா. அந்த நாராயணன் நமக்கு தான் அப்படிங்கிறா. நாராயணனும் எப்பேற்பட்டவன் தெரியுமா? சாதவோ ஹிருதயம் மஹ்யம்னு, என் ஹிருதயம் முழுக்க சாதுக்களே வியாபிச்சு இருக்கா அப்படின்னு சொல்றான் அவனும். துர்வாச மகரிஷி எப்பேற்பட்ட தபஸ்வி. ஆனா இவரை பகவான் மதிக்கவே இல்லையே. பரமபக்தனான அம்பரீஷனுக்கே பரிஞ்சுண்டு வந்தார். யார் இகப்பர சுகங்களை விட்டுட்டு என்னையே பூஜிக்கிறாளோ அவளை நான் எப்படி விட முடியும் அப்படிங்கிறான் இந்த நாராயணன். சிறந்த பதிவிரதைகள்லாம் எப்படி தங்களுடைய பதிய வசம் பண்ணி வச்சுருப்பாளோ அதை போலத்தான் பக்தர்களும் சத் ஸ்ரீயக சத்பதிம் யதா அப்படிங்கிறான் சாட்சாத் வைகுண்டபதி. அடுத்த வரியில கண்ணனுடைய வீரதீர செயல்கள் எல்லாம் பாடுறான். அங்கு ஓர் கரி அலற மறுப்பினை ஒசித்து புல்வாய் பிளந்த அப்படிங்கிறான். கரி அப்படின்னா யானை. குவலையாப்பீடம்ங்கிற யானையுடைய தந்தத்தை உடைச்சான். அதை ஒரு குத்து குத்தி அலறும்படி பண்ணிட்டான். அது ஊன்னா ஊழையிடுறது. எல்லாரும் கேட்குற ஆதி மூலமேன்னு அலறக்கூடாதோ அப்படின்னு. பகவன் நாமம் வாயில வரதுக்கும் பாக்கியம் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் புல்லுங்கிற கொக்கு வடிவத்தில் ஒரு அசுரன் வந்தான். அவனுடைய வாயையும் பிளந்துட்டான். இந்த புல்லுங்கிறது ஒரு அல்ப பிராணி, யானை பலம் மிகுந்தது. ஆனா ரெண்டுக்கும் அவன் பேதமே பார்க்கல. ரெண்டுமே அசுரர்கள், கெட்ட எண்ணம் உடையவர்கள், கண்ணனை கொல்லணும்னு நினைச்சு வந்ததுகள். அதனால வதம் பண்ணிட்டான். அப்படின்னா கண்ணன் ரொம்ப கொடூரமானவனோ அப்படின்னு கேட்டார்கள். இல்லை இல்லை, அவன் எப்பேற்பட்டவன் தெரியுமா? கோமளமானவன், அவன் மணிவண்ணன், அவன் அழகன் அப்படிங்கிறா ஆண்டாள். இந்த அசுராளுக்கெல்லாம் கண்ணன் கையால குத்து வாங்கணும்னு ஒரு ஆசையாம். இந்த அசுராலாம் கோஷ்டியா உட்காந்து பேசுவா. என்ன பேசுவாங்கிறது சுகபிரம ரிஷி சொல்றார். வைரேணயம் நிருபதயக சிசுபால பவுண்ட சால்வாதயகன்னு அடுக்கிறார் அவர். கண்ணன் கையால ஓங்கி ஒரு குத்து வாங்கி சாகணும், அதுதான் பெருமைன்னு இவாள்லாம் ஒத்தற்கொத்தர் பேசிப்பாள். இவாளுக்கெல்லாம் துவேஷ பக்தி, கம்சனுக்கு பயத்தினால பக்தி. இப்பேற்பட்ட அழகான மணிவண்ணனுக்கு என்னை வகுத்திடு அப்படிங்கிறார். மன்மத கடைசி 4 வரிகள்ல தன்னுடைய ஊர், தன் அப்பா விட்டுச்சு தர சொல்லி இந்த 10 பாசுரத்தை பாடினா என்ன பலன் அப்படின்னு முடிக்கிறார். பொறுப்பன்ன மாடம் பொலிந்து தோன்றும் புதுவையர்கோன் விட்டுச்சித்தன் கோதை அப்படிங்கிறார். பொறுப்பு அப்படின்னா மலைன்னு அர்த்தம். மலை போன்ற உயரமுடைய மாடம் பொலிந்து தோன்றும் ஸ்ரீவில்லிபுத்தூர். அந்த ஊருக்கு ஒரு மன்னன் போல விளங்கக்கூடியவர் என் அப்பா விஷ்ணு சித்தர். இவருடைய திருமகளான கோதை இந்த திருமொழியை பாடினேன் அப்படிங்கிறார். எந்த இடத்துலையுமே நாச்சியார் தன் பெயரை தனியா சொல்லிக்க மாட்டார். அப்பா பெயரை சொல்லித்தான் தன்னை சொல்லிப்பா. அப்பேற்பட்ட பித்ரு பக்தி உடையவள் நம் நாச்சியார். விஷ்ணு சித்தர் நாச்சியாருக்கு அப்பா மட்டும் இல்ல, ஆச்சாரியனாகவும் இருக்கார். குரோர் நாம பிரகாச ஏத்துன்னு குருவினுடைய புகழ பாடணும். அதனால்தான் இவள் பாடுறா. பரம பக்தனான பிரகலாதன் கூட சிங்கப்பெருமாளுடைய மடியில உட்காண்டிருந்தாலும் தன்னுடைய குரு, அவனுக்கு யார் குரு அப்படின்னா நாரதர். அவரை சொல்றான் நிஜபிருத்திய பார்ஸ்வம்னு, தனக்கு எப்பவும் அவருடைய சகாயம் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்றான். இதுதான் ஒரு சிஷ்யனுடைய இயல்பு. கடைசி 2 வரிகள்ல பலனை சொல்றார். விருப்புடை இன்தமிழ் மாலை வல்லார் விண்ணவர்கோன் அடி நண்ணுவரே. இந்த தமிழ் மாலை இன்தமிழ் மாலை அப்படிங்கிறார். பூமாலையோட
இந்த பாமாலையையும் நேர்த்தியா அழகா கட்டி இருக்கா நம்ம ஆண்டாள். விருப்புடைன்னு கோதையுடைய விருப்பத்தை சொல்றா. மணிவண்ணருக்கு என்னை வகுத்திடு அப்படிங்கிறதான் இவளுடைய விருப்பம். ஒரு ஜீவனுக்கு அவனே சொந்தக்காரன், அவனே பிராணநாதன். இந்த தேகத்தை அவனுக்கே போகியமாக ஆக்கிக்கணும் அப்படிங்கிறது தான் கோதையினுடைய விருப்பம். அதனால இதை பாட வல்லவர்கள் விண்ணவர் கோணின் திருவடியை அடைவார்கள்னு பலனை சொல்லிட்டா நம்ம ஆண்டாள். ஆனா நம்மளை பார்த்து அவ என்ன சொல்றா அப்படின்னா, மன்மத பூஜையெல்லாம் பண்ணி சிரமப்பட்டு நான் கண்ணனை அடைஞ்சேன், ஆனா நீங்கள்லாம் கஷ்டப்படக்கூடாது, தேவதாந்திர பஜனம் எதுவும் செய்ய தேவையே இல்லை என்ன மாதிரி. அப்ப என்ன பண்ணணும் நம்மளாம்? இவளுடைய இந்த 10 பாசுரத்தை நீங்கள்லாம் பாடினா கண்ணனுடைய திருவடியை அடைஞ்சுடலாம்னு நம்மள ஆசீர்வதிக்கிறார் ஆண்டாள் நாச்சியார். அதிர்ஷ்டம் அடிச்சுடுத்து இல்லையா நமக்கெல்லாம்? ஆண்டாள் திருவடிகளே சரணம்.